வணக்கம் மாணிக்கம். வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செல்வம். பூஜைக்கே வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம். அண்ணே, உங்கள்கிட்ட மறக்காம ஒரு விஷயம் நான் சொல்லணும். லாரி ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள்கிட்ட நல்ல பார்ட்டி ஏதாவது லாரி ட்ரிப் கேட்டு வந்தா நீங்க எங்களுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணோம். மறந்துடாதீங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. அது சரி, நேத்திக்கு என்ன கம்பெனிக்கு லீவ் விட்டீங்களா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? நேத்து ஒரு பார்ட்டி வந்தாங்க. நெல்லூர் வரைக்கும் ஒரு ட்ரிப்பு லோடு அடிக்கணும்னு சொன்னாங்க. சரி, நான் அவங்க கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கலான்னு ஃபோன் பண்ணா ரிங் ஆகிட்டே இருந்துச்சு. யாருமே எடுக்கலையே. இல்லையே, ஒருவேளை நீங்க ஒரு தடவை ஃபோன் பண்ணி அப்புறம் விட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மாணிக்கம், கிட்டத்தட்ட அரை மணி நேரமா 4-5 தடவை ஃபோன் பண்ணிட்டேன். யாரும் எடுக்கல. அப்படியா? சரி, அது இருக்கட்டும். இப்போ நான் வந்து பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உன் கம்பெனி திறந்திருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்போ நான் வரட்டுமா? வாங்கண்ணே. அண்ணே, மறந்துடாதீங்கண்ணே நம்ம விஷயம். கண்டிப்பா பார்ட்டி வந்தா உங்ககிட்டயே அனுப்பி வைக்கிறேன். போதுமா? சரி. அப்புறம் நேற்று எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணீங்க? நேத்து 2:30 மணில இருந்து 3 மணி வரைக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன். சரி, ஓகே. அப்ப நான் வரேன். சரி, அப்ப நான் புறப்படுறேன். வாங்க. நேற்றுக்கு யாரோட இருந்தாங்க? ஆறுமுகம். ஆறுமுகம் அண்ணா, நேற்று மத்தியானம் எங்க போனேன்? மத்தியானம் எங்கேயும் போலண்ணே, ஆஃபீஸில் தானே இருந்தேன். ஏய், உண்மையை சொல்லு. 2:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நேற்று மத்தியானம் எங்க இருந்த நீ? டீ சாப்பிட போயிருந்தேண்ணே. ஏன் டீ சாப்பிட்றதுக்கு உனக்கு 1/2 மணி நேரம் வேணுமா? உண்மையை சொல்லு. அது தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்திருந்தார். டீ சாப்பிட்டு தம் அடிச்சுட்டு வந்தேண்ணே. ஓ, உனக்கு தெரிஞ்சவங்க வருவாங்க, நீ அவங்களோட டீ சாப்பிடுவ, தம் அடிப்ப. இதுக்கெல்லாம் நான் உனக்கு சம்பளம் தரணுமா? அறிவு இருக்காயா உனக்கு? 2 மணிக்கு தான் நான் சோறு தின்னு இருப்பேன். அதுக்குள்ள உனக்கு 2:30 மணிக்கு டீ கேக்குதா? தெரிஞ்சவங்க வந்ததுனால. யோ, இது லாரி ஆபீஸ்யா. எந்த நேரமும் யார் வேணா போன் பண்ணுவாங்க. நாங்க இல்லாத நேரத்துல நீ பொறுப்பா பார்த்துப்பேன் தானே உன்ன உட்கார வச்சிருக்கோம். நீ மைனர் மாதிரி சுத்திட்டு இருக்க. சரி விடுங்க. இந்தா, இது 2 கூறி அனுப்பிச்சிட்டு வா. ஒரு நிமிஷம். டீ காஃபின்னு சுத்தாம நேரத்தோட வந்து சரி. சரிண்ணே. என்னடா இப்படி சொதப்புறான் அவன்? அண்ணே, நமக்கு காய்கறி கடை, லாரி ஆஃபீஸ்னு 2 பொறுப்பு ஆயிடுச்சு. காய்கறி கடையில் நம்ம 2 பேருமே அப்பப்போ இருந்து தான் ஆகணும். இதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொறுப்பான ஆள் தேவை. இதுக்கு ஒரு ஆளை போட்டே ஆகணும்டா. ஆளை போடலாம். யாரை போடுறதுன்னு தெரியல. நல்ல ஆளா போடணும். எங்க நல்ல ஆள் எங்க இருந்து கிடைக்கிறது? இவன் நல்லா வருவான்னு பார்த்தேன், முத நாளே சொதப்பிருக்கான். நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? இந்த மாதிரி ஆம்பளைங்களெல்லாம் வேலைக்கு வச்சா டீ காஃபி சிகரெட்டுன்னு சுற்றிட்டு தான் இருப்பாங்க. இந்த அக்கௌண்ட்ஸ் பார்க்கறது, ஃபைல் மெயின்டைன் பண்ணுறது, ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது எல்லாத்துக்குமா சேர்த்து பொறுப்பாக ஒரு பொண்ணு அப்பாயிண்ட் பண்ணா எப்படி? இது கூட நல்ல யோசனை தான் நினைக்கிறேன். ஏற்பாடு பண்ணுவோமா? நீ சொன்ன மாதிரி பொறுப்பா நல்ல பொண்ணா கிடைச்சா வச்சிடலாம். சரி, பார்ப்போம். தெரிஞ்சவங்கிட்ட சொல்லுவோம். நில்லுடா. கதவை சாத்திக்கிட்டு என் முகத்திலே முழிக்காமல் இருக்கலான்னு பார்க்குறியா? உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சவன் தானடா நான். என் முகத்திலே உன்னால் முழிக்க முடியலனா மற்றவங்க முகத்தில் எப்படா முழிப்பேன்? நெருப்பு கோழி மண்ணுக்குள்ளே தலையை விட்டு ஒளிஞ்சிக்கிற மாதிரி கதவை சாத்திக்கிட்டு இந்த ரூமுக்குள்ளே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன முறைக்கிற? இப்போ என் கூட சண்டை பொண்ணுன்னே வந்திருக்கீங்களா? பாத்தியா, நான் சாதாரணமாக தான்டா பேசுகிறேன். அது கூட உனக்கு சண்டையாக தோணுதுன்னா அதுக்கு ஓம் புத்தி தான்டா காரணம். ஏன்டா இப்படி பண்ற? உன்னை கட்டின பாவத்துக்கு அந்த பொண்ணை ஏன்டா இப்படி சித்திரவதை பண்ற? டேய், எப்பேற்பட்ட நல்ல பொண்ணு உனக்கு மனைவி அமைஞ்சிருக்கிறாங்கிற விஷயம் உனக்கு புரியவே இல்லப்பா. பொம்பளை பிள்ளைங்களை பற்றி நீ பண்ண கொடுமையும் பைத்தியக்காரத்தனத்தையும் லீலா அவங்க அப்பா கிட்ட சொல்லவே இல்லப்பா. எப்படிப்பட்ட நல்ல பொண்ணு, அதை போய் இப்படி படுத்துறியடா. அந்த மனுஷன் பாவம் உன்னை பத்தி ரொம்ப உயர்வா நினைச்சுக்கிட்டு இருந்தார். ஆனா உண்மை தெரிஞ்சதும்
ரொம்ப நொந்து போயிட்டாருப்பா. தான் மகப்படுற கஷ்டத்தையும் அதை மறைக்க அவ படுற பாட்டையும் பார்த்து மனசுக்குள்ளே அந்த மனுஷன் அழுதுகிட்டு இருக்காரு. 5 புள்ள பெத்த அந்த மனுஷங்கிட்ட இதையெல்லாம் சொன்னோன்னு அவரால் நம்ப முடியலடா. பாவம்டா அந்த மனுஷன். நீ ஒருத்தன் இப்படி இருந்துகிட்டு ஏன்டா எல்லாத்தையும் கொடுமைப்படுத்துற? டேய், பூ பந்தங்க மாதிரி 2 பொண்ணுங்க. அந்த குழந்தைங்க முகத்தை பார்த்துமாடா உன் மனசு மாறல? அந்த பச்சை மண்ணுங்க என்னடா பாவம் பண்ணிச்சு? எனக்கு தெரியும்டா, நீ பார்த்திருக்க மாட்ட. அதுங்க முகத்தை பார்த்திருந்தா நீ இப்படி இருக்க மாட்டடா. ஏப்பா என் உயிரை வாங்குறீங்க? என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. நிம்மதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? மத்தவங்க நிம்மதியை கெடுக்கிறவன்டா நீ. உன் நிம்மதியை யாராலடா கெடுக்க முடியும்? ஐயோ, இந்த மாதிரிலாம் பேசி என் கோவத்தை தூண்டாதீங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. போயிடறேன்டா. ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. என்னத்த கேட்க போறீங்க? நம்ம லீலாவையும் குழந்தைங்களையும் எப்பப்பா கூட்டிட்டு வர போற? என் பிள்ளைங்களையும் என் பொண்டாட்டியும் எப்ப கூட்டு வரதுன்னு எனக்கு தெரியும். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. என்ன சொன்ன? ஏன் பிள்ளைங்கன்னு சொன்னல? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இல்லைன்னா உன் கேடுகட்ட புத்தி இருக்க, அது வேற மாதிரி கூட யோசிக்கும். வாயை மூடுறீங்களா? என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம பேசாதீங்க. வயசாயிடுச்சே தவிர கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா? போங்க போங்கப்பா. ராஜா, நடராஜு, நடராஜு, வாடா கண்ணா, வாடாம்மா, பாட்டிக்கிட்ட வா, வா வா, வாடா. ஏய் போடா, பாட்டிக்கிட்ட போடா. வாடா பாட்டிக்கிட்ட. அட இத பாருடா, பாட்டிக்கிட்ட நடராஜ் போடாம வாமா. போடா. அவங்க அம்மா என்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காளோ என்னமோ. ஆமாமா, நீ சின்ன புள்ளன்னு கூட பார்க்காம அவனை அதட்டுவ, அடிப்ப. அப்புறம் நீ கொஞ்சம் போலாம் வருவானாக்கும். என்ன சொல்ற? ஆமாண்ணே, நட்ராஜ் பாப்பாவோட பாட்டில்லாம் விளையாடும் போது தெரியாதனமா உடைச்சிட்டான். அதுக்கு அம்மா அவனை அடிச்சிட்டாங்க. அதான் அவன் போக மாட்டேங்கிறான். இது அடிச்சாங்களா? ஏமா, இவனுக்கு என்ன தெரியும்? நீ உன்ன போட்டு அடிச்சிருக்கீங்க? ஏண்டா அடிச்சா என்ன? அடியாத மாடு படியாதுடா. மா, என் புள்ள ஒண்ணும் மாடு இல்ல, சின்ன குழந்தை. அவனை போட்டு அடிச்சிருக்கீங்க. என்னடா என்னமோ கோச்சிட்டு பேசுற? டேய், உன்னையே நான் அடிச்சுதாண்டா வளர்த்தேன். அப்படி இருக்கும்போது நான் அவனை அடிக்க கூடாதா? அம்மா, நீங்க என்ன அடிச்சிருக்கலாம், இப்ப கூட அடிக்கலாம். ஆனா பச்சை குழந்தை அவனை போட்டு அடிச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னடா இன்னும் பெரிய இவன் மாதிரி பேசுற? அவன் என் பேரன். அவனை அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஆமா ஆமா, குழந்தை கிட்ட இப்படிதான் உரிமையை காட்டுறதா? என்னடா என்ன சொல்ற? இல்லம்மா, நீங்க அவனை அடிச்சதால பாருங்க, பயந்து உங்ககிட்டயே வர மாட்டேங்கிறான். இப்படியே போனா உங்க மேல பிரியம் குறைஞ்சிரும். அதனாலதான் சொல்றேன். ஏமா, குழந்தை கிட்ட இப்படியா கோவத்தை காட்டுறது? உங்க பேரன் தானே அவன். எல்லாம் நேரம் தாண்டா. புள்ள வளர்க்கறத பத்தி நீ எனக்கு சொல்லி தெரியா? டேய், எனக்கு நல்லா புரியுதுடா. எல்லார் மனசும் மாறிக்கிட்டே வருதுடா. நீயும் உன் பொண்டாட்டிக்கு ஆமாசாமி போட ஆரம்பிச்சிட்டியே. இத்தனை வருஷம் பெத்து வளர்த்த என்னையே நீ ஒதுக்க ஆரம்பிச்சிட்ட. இவன் உனக்கு பிறந்த புள்ள தானே. இவன் என்ன ஒதுக்குறதுல என்னடா ஆச்சரியம் இருக்கு? வாம்மா, வாடியம்மா மகராசி. உன் ஆட்டத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டியே. நல்லா நடத்துறியம்மா, நடத்து. அத்தை என்ன சொல்றீங்க? என்ன ஓமா, என் நேரம் உன்கிட்ட எல்லாம் பல்ல காட்டுற நிலைமைக்கு கடவுள் என்ன கொண்டு வந்து விட்டுட்டான். ஒன்னே ஒண்ணு மட்டும் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, என்ன இந்த வீட்டை விட்டு மட்டும் வெளியே துரத்திராதம்மா. நான் போறதுக்கு வேற எந்த நாதி இல்லம்மா எனக்கு. என்னம்மா நீங்க குழந்தைய அடிச்சிட்டீங்கிற எரிச்சல நான் ஏதோ பேசினா இவ்வளவு பெருசா எடுத்துக்கிறது? பேசாதடா, நீ என்கிட்ட எதுவும் பேசாத. அம்மா, நீங்க பேசுனது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இத பாரு, பேசாம போயிடுற நீ.
அம்மா நான் ஏதோ கோபத்துல நான் உங்க புள்ள தானம்மா. ஆமாடா, நீ என் புள்ளதான். அதனாலதான் இந்த மாதிரிலாம் பேசிட்டேன். என்னம்மா சாமி, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் சாமி. எழுந்து போறியா? இடத்த காலி பண்ணு. ஏண்டா நாங்க என்ன தீவிரவாதிகளா இல்ல வன்முறை கும்பலா? இப்ப என்ன நடந்து போச்சு எல்லாரையும் நிக்க வச்சு கேள்வி கேட்கிறேன். அதானே இந்த வீட்டுல வர வர உன் அட்டகாசமும் பொண்டாட்டி அட்டகாசமும் ஜாஸ்தி ஆகி போச்சு. எப்படி அட்டகாசமா? அந்த வார்த்தைக்கே அர்த்தம் நீங்க தானே மாப்பிள்ள. இந்த குடும்பத்துல எது நடந்தாலும் அதுக்கு காரணம் ஒண்ணு இவனா இருப்பா இல்ல நீங்களா இருப்பீங்க. என்னமா யோகிய மாதிரி பேசுறீங்க ரெண்டு பேரும். அப்பா நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. பொண்டாட்டி போன் பண்ணி அழுத உடனே எல்லா வேலையை விட்டுட்டு இங்க வந்து சபையை கூட்டானே, இதே அக்கறை எங்க பொண்டாட்டி மேல எங்களுக்கு இருக்காதா? இந்த விஜி ஏன் ராஜி செல்லது ஈஸ்வரியும் என்னென்ன பேச்சு பேசி தெரியுமா? அதானே நம்ம குடும்பத்துல இதெல்லாம் சகஜம் நடிச்சதுனாலதான் உங்ககிட்ட பஞ்சாயத்து வைக்கல. டேய் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கோபியா நம்மள இலக்கரமா நினைக்கிறான் தெரியுமா? அப்பப்ப 5, 10, 50, 100 அவன்கிட்ட கை நீட்டுறோம்ல, அந்த இலக்காரம் ஆரம்பத்துல இருந்தே நம்ம கிரீப்பை விட்டு கொடுத்துட்டோம்டா. சரியா சொன்னீங்க. இந்த மனுஷனால 4 காசு சம்பாதிக்க முடியலங்கிறதுனால தானே 4000 ரூபாய் காசுக்காக அவ கையேந்து வேண்டி இருக்கு. அதனால தானே இந்த பேச்சு பேசுறா. அத கேட்டாவது இவருக்கு உரைக்குதானு பாப்போம். ராஜி, நீயாவது நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டிய? விஜய் எவ்வளவு தைரியமா பேச தெரியுமா? கோபி கை நிறைய சம்பாதிக்கிறான். அந்த தைரியம் விஜய் என்ன பிறந்த வீட்டுல இருந்து கை நிறைய கொண்டு வந்துச்சா என்ன? என்னங்க இதான் உங்க நேரம்னு குத்தி காமிச்சு பேசுறீங்களா? மாப்பிள்ள நாவடக்கம் தேவை. விஜய் என்ன கொண்டு வந்தாங்கிறது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். மாமா, நான் சொல்ல வந்த விஷயத்தோட பாயிண்டே வேற. குமார் கோபிகிட்ட கையேந்த போனதுனால தானே விஜய் எடுத்து பேசுறதுக்கு தைரியம் வருது. சரி மாமா, நானும் உங்க பாயிண்ட் படியே பேசுறேன். நீங்க யாரும் இனிமே என்கிட்ட கையேந்த வேணாம். நானும் உங்களை கண்டுக்க போறது இல்ல. விஜி ஒரு ஆளு, நீங்க அத்தனை நேரம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்னமா வெளியாளு கிட்ட மல்லு கட்டுற மாதிரி மல்லு கட்டிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அது? விஜய் என்ன இந்த வீட்டுல என்ன மட்டும் நம்பி வந்திருக்கு? உங்களை நம்பி வரல, ஏக்க உன்னை நம்பி வரல, எல்லாரும் நம்பி தானே வந்திருக்கு. ஆமாண்டா, இப்ப நாங்க யாரும் இல்லன்னு சொல்லலையே. ஆனா உன் பொண்டாடி அப்படி நினைக்கலையே. எல்லாரையும் ஒட்டுமொத்தமா சேர்ந்துல குறை சொல்றா. என்னமோ நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் உங்க அக்கா வீட்டை விட்டு துரத்திட்டோமா. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, அதனால தனம் வீட்டை விட்டு போயிட்டா. அதுக்கு நாங்களா காரணம்? தனத்துக்கும் உன் பொண்டாட்டிக்கு நடந்த சண்டையில தான் இந்த வீடே நாரி போச்சே. இத பாருங்க, பேச்சோட இருக்கும்போது எதுக்கு சீண்டி பேசுறீங்க? இப்ப என்ன இங்க நாரி போச்சு? ஆமா, நீ உங்க அக்கா இங்க என்ன கொஞ்சிக்கிட்டா கிடந்தீங்க. அக்கா போதுக்கா, நிறுத்து. பேசினா இதுக்கு ஒரு முடிவே வராது. தனம் அன்னைக்கும் விஜய்க்கு நடுவுல பிரச்சனை வந்ததுக்கு நீங்களா காரணமா இல்லையான்னு தனித்தனியா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க காரணம் இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல உங்க மனசாட்சி தான் ஒத்துக்குமா? தெளிவா சொல்றேன் கேட்டுங்க. விஜய் பேசுறது தப்பே கிடையாது, அது பேசுறது ரொம்ப கரெக்ட். இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி யாரா பேசுனீங்க கிளம்புங்க. சந்தோஷமா இப்போ போங்க போங்க எல்லாரும். ஏங்க பாத்தீங்களா அவங்களாம் எப்படி பேசுறாங்கன்னு? நல்லவேளை நீங்க இருந்தீங்க. நீங்க இல்லாதப்ப எப்படி பேசினாங்க தெரியுமா? என்னால தாங்கிக்கவே முடியல, அழுகையா வந்துருச்சு. என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? வேற ஏதாவது யோசனையில இருக்கீங்களா? விஜய், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. தனம் நீ பிரச்சனை இல்லை, நீ அவங்கள தப்பு சொன்னியே, அது எவ்வளவு தூரம் கரெக்டோ அதே மாதிரி அவங்க ஒன்ன தப்பு சொன்னாங்க பத்தியா, அதுவும் கரெக்ட். யோசிச்சு பாரு, புரியும். என் கண்ணுல, என் ராஜல, என் பட்டில யாருடா செல்லும்? பவானி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க யாருமே இந்த மார்க் வாங்கினதே இல்ல. நம்ம குடும்பத்துக்கு நீ பெருமை சேர்த்து கொடுத்துருக்க. அவ ராத்திரி பகல்ல பார்க்காம படிச்சா, நாம அப்படியா? அதுக்கெல்லாம் சேர்த்து தானக்கா பாராட்டி சொல்லிட்டு இருக்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். மேற்கொண்டு என்ன செய்ய போறியா? காலேஜ்ல அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கணும்ப்பா. இன்னும் 2 நாள்ல போகணும். போ போ. பரவாயில்ல பவானி, நீ படிக்கும் போது என்னத்தை பெருசா சாதிக்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்த, சாதிச்சுட்டு நீ. என்ன கொஞ்சம் கஷ்டமா பட்டுக்குது, அதுக்கு உண்டான பலன் கிடைச்சுதான் அவனு. படிப்பு விஷயத்துல விட அப்படி இருக்கலாம்ப்பா, மத்ததுல எல்லாம் அப்படி இல்ல. நானும் தான் படாத பாடுபட்டிருக்கேன், என்ன பலனை கண்ட? என்ன குறைப்பட்டுக்கிற? உனக்கு தான் இப்ப நல்ல வாழ்க்கை அமைஞ்சு போச்சுல்ல. அப்படி சொல்லுங்கப்பா.
உனக்கு என்னக்கா நீ பெரிய கார்மெண்ட்ஸ் ஓனர் பொண்டாட்டி, நாளைக்கு உன்னோட புருஷன் இதை விட பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி கூட ஆரம்பிக்கலாம். அப்புறம் எங்க கவலைப்படுற? அப்படி சொல்லு. வாழ்க்கையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், பட்ட கஷ்டம் வீண் போகாது, பலன் கிடைச்சே தீரு. ஏன் திடீர்னு அலறா? அப்பா இப்ப இருக்கிற கஷ்டத்துல பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? இந்த மக்களை பெத்த மகராசி லீலா பெத்த 2 பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சிரிக்கிறாங்க, ஒன்னா அழுவுறாங்க, ஒன்னா சாப்பிடுறாங்க. கஷ்டம் லீலா. என்னக்கா கஷ்டம்னு சொல்ற? ஒரு டாக்டராவோ கலெக்டராவோ உருவாயிட்டு இருக்காங்க, அவங்கள போய் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்க? அப்படி சொல்லு. அது சிதம்பரம் பொண்ணு. என்னடி செல்லம், டாக்டர் ஆயிடுவல்ல? அப்பா எனக்கு ஒரு சந்தேகம்பா. என்னம்மா? இந்த ரவி ஏன் இன்னும் வரல? சொன்ன அவசரமா மதுரைக்கு போயிருக்கிறாருன்னு. என்னப்பா அப்படி என்னதான் வேலை இருந்தாலும் குழந்தைங்களை வந்து பாத்துட்டு போவேனாமா? அவருக்கு இல்லாத அக்கறையா உனக்கு? அனாவசியமா அரட்டை அடிச்சுக்கிட்டு எங்களுக்கு எல்லாம் பசிக்குது. சாப்பாடு ரெடி பண்ணி முதல்ல அத்த காண வெட்டி அரட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு